22ஆம் தேதி அண்ணனுக்கு பிறந்த நாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா த்ரிஷாவோட ட்விட்டு. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸில் வைரலான வீடியோ, பஸ்ஸில் போன சிஎம் அப்படின்னு கண்டென்ட்டு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேரத்தான் அப்படின்னா நம்ம சிஎம் விஜய் அவர்களை பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் கூட பார்த்தீங்க அப்படின்னா அரசே மதுக்கடைகளை நடத்திட்டு எம்கே ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போதையின் பாதையில் போகாதீங்க அப்படின்னு ஒரு சப்பக்கட்டு கட்டுற ஒரு வீடியோவெல்லாம் போட்டார். ஸோ அதை தான் திமுக பண்ணது. திமுக பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லிக்கரை நான் தொட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு மேடையில் கூட சொல்லியிருந்தார் ரீசெண்ட் டைமாக. இந்த லியோ படத்தில் 10வது பாட்டில் நான் குடிக்க அப்படின்ற பாட்டு, கோட் படத்தில் ஒரு ஃபுல் டைம் என்னது ஒரு ட்ரிங்கராகவே இருப்பார். ஸோ அல்லது தாவேகா கட்சியில் இருக்கவங்களோ பார்த்தீங்க அப்படின்னா நாளையிலேருந்து மது பழக்கத்தை விட்டுட்டு விஜயனாவே சொல்லிட்டாரு, இனிமேல் நம்ம குடிக்கக்கூடாது, இனிமேல் நம்ம ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, இனிமேல் நம்ம வந்து சாராய கிடைக்குது. டிவி நியூஸ்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோஸை பார்த்தேன். அந்த வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேரத்தானில் கலந்துக்கிட்டாரு. அந்த மேரத்தானில் அவருக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர்பட்டவங்க வந்து ஓடி வந்துட்டு இருந்தாங்க. இவர் தான் வந்து ஃப்ரண்ட்டில் ஓடிட்டு இருந்தார். என்னடா அது இன்னைக்கு காலையில் புதுசாக இருக்கே கண்டென்ட்டு அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா இன்றைக்கி வந்து சர்வதேச போதை ஒழிப்பு தினம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அண்ணா வந்து தமிழ்நாட்டில் நாளையிலேருந்து ஒரு சொட்டு போதை கலாச்சாரம் கூட இருக்கக்கூடாது, போதைன்னு ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு ஒரு பெரும் முயற்சி எடுத்து பெரும் புரட்சியாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு மேரத்தானை ரெடி பண்ணி அந்த மேரத்தானில் பார்த்தீங்க அப்படின்னா 50,000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் வந்து அந்த மேரத்தானில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா போதையை இன்னையிலேருந்து ஒழிச்சே ஆகணும், நாளையிலேருந்து ஒரு சொட்டு போதை கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஸ்டேஜில் வந்து உறுதிமொழிலாம் ஏற்று கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் வரையும் பார்த்தீங்க அப்படின்னா அவரும் அந்த ரன்னிங்கில் வந்து கலந்துருக்காரு. ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மேரத்தானில் வந்து கலந்துக்கிட்டு மோட்டிவேட் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை தான் இன்றைக்கி நம்ம டீகோட் பண்ணி பேச போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்க அப்படின்னா பண்டலாக தொக்கா வந்து கண்டென்ட்டுக்கு மேலே கண்டென்ட்டு. 22ஆம் தேதி அண்ணனுக்கு பிறந்த நாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா த்ரிஷாவோட ட்விட்டு. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸில் வைரலான வீடியோ, பஸ்ஸில் போன சிஎம் அப்படின்னு கண்டென்ட்டு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேரத்தானு மொத்தமாக தொக்கா சிக்கியிருக்கு. கண்டென்ட்டுக்கு மேலே கண்டென்ட் கொடுத்துட்ருக்காரு. அதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிஎம் விஜய் அவர்களை பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மேரத்தானை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பேசிடுவோம். இந்த மேரத்தான், அதாவது ஆன்டி ட்ரக் மேரத்தான் அப்படின்ற இந்த 2026 இந்த சர்வதேச போதை ஒழிப்பு தினமான இன்னைக்கு வந்து அந்த மேரத்தானை கன்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட கேள்வி என்னன்னா, இந்த மேரத்தான் எதற்காக நடத்தப்பட்டது அப்படின்னா ஒரு விழிப்புணர்வுக்காக, போதை விழிப்புணர்வுக்காக. யாரும் வந்து பாதையில் போகக்கூடாது, யாரும் வந்து ட்ரக்ஸ் அடிக்கக்கூடாது, மது குடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வுக்காக வந்து இந்த மேரத்தானை வந்து நடத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மேரத்தான் மாதிரி நிறைய போராட்டங்கள்லாம் வந்து விழிப்புணர்வுக்காக என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊர்களில் அங்கங்கே இருக்க பள்ளிகளில் மாணவர்கள் வந்து ஊர்வலம் போவாங்க, மது விழிப்புணர்வு ஊர்வலம் போவாங்க, போதை ஒழிக்கணும் அப்படின்னு விழிப்புணர்வு போவாங்க. அப்புறம் ஆசிரியர்கள் நடத்துவாங்க, செவிலியர்கள் நடத்துவாங்க, சமூக ஆர்வலர்கள் நடத்துவாங்க. அப்புறம் அந்த ரோட்டரி கிளப்பு, லைன்ஸ் கிளப்பு, இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க, நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்காங்க. விழிப்புணர்வு, போதையை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு மக்கள்கிட்ட வந்து நிறைய விழிப்புணர்வுலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தமிழ்நாட்டில் அங்கங்கே நடந்துகிட்ருக்கு. ஆனால் இவங்க நடத்துனாங்க அப்படின்னா இவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. ஒரு ஆசிரியரோ, ஒரு மாணவரோ, ஒரு சமூக ஆர்வலர்களோ பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. அவங்களால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விழிப்புணர்வு போராட்டமோ இந்த மாதிரி நிகழ்ச்சிகளோ மட்டும்தான் நடத்த முடியும். அவங்களால அந்த மதுவை வந்து ஒழிக்க முடியாது. ஜஸ்ட்டு வந்து அவங்களால ஒரு அவேர்னஸ் தான் கிரியேட் பண்ண முடியும். ஆனால் நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மதுவையோ போதையவோ ஒழிக்க வேண்டிய ஒரு முக்கியமான இடத்துல இருக்கார். ஸோ அவர் நினச்சா ஒரு செகண்டில் ஒரு கையெழுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மதுவை ஒழிக்க முடியும், போதையை ஒழிக்க முடியும். ஏன்னா நிறையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா துறைமுகங்கள் வழியாக, கப்பல்கள் வழியாக தான் இந்த ட்ரக்ஸை வந்து வெளியே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெராயின், குக்கைன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கப்பல் மூலியமாக கடத்திட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே ஊடுருவி உள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அவர் நினச்சா ஒரு கையெழுத்தில் மாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அரசே மதுக்கடைகளை நடத்திட்டு இருக்கு. போன மாதம் கூட பார்த்தீங்க அப்படின்னா 720 மதுக்கடைகளை வந்து தமிழக அரசு வந்து விஜய் அவர்கள் வந்து கையெழுத்து போட்டு 720 மதுக்கடைகளை மூடினார். ஆனால் மீதி கடைகளை ஏன் மூடலை? ஸோ இவங்க போராடுறாங்கன்னா இவங்கள்ட்ட ஆட்சி அதிகாரம் இல்லை. உங்கள்கிட்ட ஆட்சி அதிகாரம் கையில் இருக்குது. நீங்கள் நினச்சா ஒரு கையெழுத்தில் எல்லாத்தையும் மாற்ற முடியும், எல்லா மதுக்கடைகளையும் மூட முடியும், எல்லா ட்ரக்ஸையும் வந்து உள்ளே விடாமல் தடுக்க முடியும். ஆனால் நீங்கள் அதை பண்ணாமல் சமூக ஆர்வலர்கள் போல் பார்த்தீங்க அப்படின்னா மக்களோட மக்களாக நீங்கள் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற இடத்துலையே இல்லை. நீங்கள் வந்து தீர்வு கொண்டு வர வேண்டிய இடத்துல இருக்கீங்க. ஸோ அது வந்து
திமுக அரசை அப்படியே பிரதிபலிக்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா திமுக அரசு வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் வந்தால் வந்து மதுக்கடைகளை ஒழிப்போம், எல்லா கடையும் இழுத்து மூடுவோம் அப்படின்னு சொல்லி தான் போன முறை வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அதிகமானது, போதை கலாச்சாரம் இன்னும் அதிகமானது. அதுக்கப்புறம் கூட பார்த்தீங்க அப்படின்னா அரசே மதுக்கடைகளை நடத்திட்டு எம்கே ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போதையின் பாதையில் போகாதீங்க அப்படின்னு ஒரு சப்பக்கட்டு கட்டுற ஒரு வீடியோவெல்லாம் போட்டார். ஸோ அதே போல தான் பார்த்தீங்க அப்படின்னா தாவேக அரசும் இருக்குது, அரசே மதுக்கடைகள் நடத்துது. தீர்வு கொண்டு வர வேண்டிய தாவேக அரசும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா தீர்வை கொண்டு வராமல் மக்களோட மக்களாக இறங்கி ஒரு விழிப்புணர்வை கிரியேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் வந்து தீர்வு கொண்டு வர வேண்டிய ஒரு கையெழுத்தில் மொத்தத்தையும் மாற்றுற மொத்த பவரும் உங்கள் கையில் இருக்குது. ஸோ நீங்கள் மாற்றத்தை தான் கொண்டு வரணுமே தவிர மக்களை போல் நீங்கள் இறங்கி ரோட்டில் போராட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதை தான் திமுக பண்ணது. திமுக பண்ணதை அப்படியே தாவேகா மறுபடியும் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு திமுகவாக தாவேகா மாறிட்டு வருது அப்படின்னு நான் சொல்லுவேன். ரெண்டாவது கேள்வி என்னென்னா, இந்த மேரத்தான் யாருக்காக நடத்தப்பட்டது? அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம், யாரும் மதுவை குடிக்கக்கூடாது, யாரும் போதைக்கு அடிமையாகக்கூடாது அப்படின்ற கான்செப்டெல்லாம் இந்த மேரத்தானை நடத்தி முடிச்சிருக்காங்க. ஆனால் இங்கே கலந்துக்கிட்டது எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன். அவங்களுக்கு மதுனா என்னன்னு தெரியும், போதை என்னென்னு தெரியும், ட்ரக்ஸ்னால் என்னன்னு தெரியும், அதை பயன்படுத்தக்கூடாதுன்ற விழிப்புணர்வு ஆல்ரெடி அவங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்களோட மத்தியில் ஏற்கனவே தெளிவாக இருக்கவன்ட்ட போய் நீ மது குடிக்கக்கூடாது, நீ வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஆல்ரெடி அவனுக்கு தெரியுமே, அவனுக்கு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியும், அவனுக்கு வந்து மது குடிக்கக்கூடாதுன்னு தெரியும், இதெல்லாம் போதை பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடாதுன்னு தெரியும், அப்போ தான் ஃபிட்டாக இருக்க முடியும், அப்போ தான் நம்ம ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்க முடியும் அப்படின்றது ஆல்ரெடி அவனுக்கு தெரியும். ஸோ அவங்ககிட்டே திரும்ப போய் நீ வந்து மதுவை குடிக்கக்கூடாது, நீ போதைக்கு அடிமையாகக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுல என்ன கான்செப்ட் எனக்கு புரியவே இல்லை. நியாயமாக பார்த்தா மக்கள் வந்து கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு சம்பளத்தை வாங்கி உடனே போய் அதை மதுக்கடையில் கொடுத்து குடிச்சிட்டு வந்து வீட்டில் பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறவங்க, பிள்ளைகளை பட்டினியாக போடுறவங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாதவங்க, 24 ஹவர்ஸும் சம்பாரிச்சு அதை பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்கிற காசை பூரா மதுக்கடையிலே கொடுக்குறவங்க, ட்ரக்ஸுக்கு அடிமையாக இருக்கேன், இவங்கள்ட்ட தான் நீங்கள் போய் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணுமே தவிர ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் வந்து மது குடிக்கக்கூடாது, போதை விழிப்புணர்வு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுல என்ன ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த போகுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. சம்மந்தப்பட்டவன் பாதிக்கப்பட்டவன்கிட்ட தான் போய் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதில் அடிமையாக கிடக்கிறவனை தான் வெளியே கொண்டு வரணும்னு நம்ம நினைக்கணும். அவன் ஆல்ரெடி அந்த வந்த எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனு, அவங்க குடிக்க மாட்டானுங்க, அவனுக்கு மதுக்கு அடிமையாக மாட்டாங்க, ட்ரக்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க, போதை பழக்கம்னா என்னன்னு தெரியும். ஸோ அவங்களையே கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் வச்சுட்டு நீ குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுல முன்னுக்கு பின் முரணான சில விஷயங்களை பார்க்க முடியுது. முழுக்க இது ரீல்ஸுக்கான வேலை தான் அப்படின்றது அப்பட்டமாக தெரியுது. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிக்கரை நான் தொட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு மேடையில் கூட சொல்லியிருந்தார் ரீசெண்ட் டைமாக. இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போதை பழக்கத்துக்கு அடிமையாகாதீங்க அப்படின்னு நிறையா ஸ்பீச்லாம் கொடுக்குறாங்க. தளபதி விஜய் அவர்களும் பார்த்திங்க அப்படின்னா உறுதிமொழியெல்லாம் கொடுத்துருக்காரு. ஆனால் 2 பேருமே பார்த்திங்க அப்படின்னா சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் டெல்லிக்கு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா அவங்க கையில் வந்து ஃபாரின் மது பாட்டில்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் அலோட் கிடையாது, நீங்கள் இதை எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு ஆதவ அர்ஜுனா அவர்களையும் விஜய் அவர்களையும் ஏர்போர்ட் வந்து எச்சரித்து அனுப்புனாங்க. இதெல்லாம் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அதை வாங்கி வச்சுட்டு அனுப்பியிருக்காங்க. இந்த செய்தியெல்லாம் வந்து கடந்த மாதங்களில் வந்து வெளியானது, அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இன்னொரு பக்கம் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா 69 படங்களில் கிட்டத்தட்ட 60 படங்களில் தண்ணி அடிக்கிற மாதிரியும் தம் அடிக்கிற மாதிரியும் பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்திங்க அப்படின்னா பண்ணியிருந்தார். ரீசெண்டாக வந்து லியோ படத்தில் 10வது பாட்டில் நான் குடிக்க அப்படின்ற பாட்டு, கோட் படத்தில் ஒரு ஃபுல் டைம் ஒரு ட்ரிங்கராகவே இருப்பார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சினிமாவில் நிறைய விஷயங்கள் வந்து இந்த மதுவை தான் ப்ரமோட் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மதுவை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு வந்து இது எப்படி ரெண்டையும் எப்படி ஒரே வாயால் பேச முடியும் அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ இந்த மதுவை இந்த போதைகளெல்லாம் ஒழிக்க வேண்டிய ஒரு தீர்வு கொண்டு வர வேண்டிய இடத்துல இருக்க தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு மேரத்தான ஒரு ரீலுக்காக பண்ணியிருக்காரு. அப்படி தான் நான் பார்க்குறேன். இது வந்து ஒரு முன்னெடுப்பு. நாளைக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா விர்ச்சுவல் வாரியர்ஸோ அல்லது தாவேகா கட்சியில் இருக்கவங்களோ பார்த்திங்க அப்படின்னா நாளையிலேருந்து மது பழக்கத்தை விட்டுட்டு விஜயண்ணாவே சொல்லிட்டாரு, இனிமேல் நம்ம குடிக்கக்கூடாது, இனிமேல் நம்ம ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, இனிமேல் நம்ம வந்து சாராய கடைக்கு போகக்கூடாது அப்படின்னு இருப்பாங்களான்னு எனக்கே தெரியல. அவங்க கட்சியில் இருக்கவங்களே இருப்பாங்களான்னு தெரியல. ஒரு கண்துடைப்புக்காக திமுக என்ன பண்ணுச்சோ அதே மாதிரி தாவேகாவும் இப்போ பண்ணிகிட்ருக்கு. என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவோட இன்னொரு வெர்ஷனை தான் நான் தாவேகாவை பார்க்குறேன்.